இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப ரொம்ப சூப்பரான சுவையான அட்டகாசமான பஞ்சு போல கேக்கு தான் பார்த்துருக்கோம். நட்டுன்னு ஒரு 5 நிமிஷத்துல ரெடி பண்ணிடலாம். அவ்வளோ சூப்பரா அவ்வளோ சீக்கிரமாகவே ரெடி பண்ணால் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். பார்க்கவே பஞ்சு போலவும் அப்படியே கலர்ஃபுல்லாகவும் இருக்குல்ல, பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்ல, சாப்பிடவும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இவ்வளோ சூப்பரான டேஸ்டியான அட்டகாசமான பஞ்சு போல கேக் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இது போல் ஒரு பாத்திரத்தில் ஆயில் தடவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு இல்லைன்னா கோதுமை மாவு சேர்த்துட்டு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி இது போல் போட்டு விட்டுட்டு இது இருக்கிற மாவை கீழே போட்டுடலாம். இந்த பாத்திரத்தை ஒரு ஓரமாக வச்சிடலாம். நீங்கள் பேக்கிங் ட்ரே வச்சுருந்தீங்கன்னா அதில் ஒரு பட்டர் சீட்டு போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பெரிய மிக்ஸி ஜாரில் ஒரு 3/4 கப் ரவை சேர்த்துக்கலாம். லைட்டாக வறுத்த ரவையாக சேர்த்துக்குங்க. ரொம்ப வறுக்கக்கூடாது, லைட்டாக சூடு வர்ற வரலாம் வறுத்தா போதும். இல்லாட்டினா அப்படியே பல்லில் ஒட்டுற மாதிரி இருக்கும் ரவா. 3/4 கப் சேர்த்தாச்சு. இது கூடவே 1 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 கப் ஜீனி சேர்த்துக்கலாம். ஜீனிக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கலாம். ஒரு 1.25 கப் பால் சேர்த்துக்கலாம். நல்லா காய்ச்சி ஆற வச்ச பாலாக எடுத்துக்கலாம். நல்லா க்ரீம் பாலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது கூடவே 1/4 கப் ஆயில் சேர்த்துக்கலாம். வாசனை இல்லாத ஆயிலாக சேர்த்துக்குங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட வெனிலா எசன்ஸ் இல்லைன்னா ஏலக்காய் பொடி கூட சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது ரொம்ப நைஸாக அடித்து எடுக்கக்கூடாது. இது போல் ரவா தெரிகிற அளவுக்கு அடித்து எடுத்தால் போதும். ஒரு 4 முறை பல்ஸ் விட்டு எடுத்துக்கங்க, அது போதும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பாத்திரத்தில் இதை ஊற்றிக்கலாம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மாவு மிக்ஸி ஜார்லேயே வச்சிடலாம். வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் ஊற்றிடலாம். இப்போ எல்லாத்தையும் இதில் ஊற்றியாச்சு. லைட்டாக டப் பண்ணி விட்டுக்கலாம், லைட்டாக தட்டி விட்டுக்கலாம். அப்போ தான் மேலே கேக்கு மேலே விரிசல் வராமல் இருக்கும், வெடிச்சு வராமல் இருக்கும். அதுக்காக இப்படி லைட்டாக தட்டி விட்டுக்கணும். தட்டி விட்டுட்டு இதை வச்சிடலாம் அப்படியே. இப்போ ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம மிக்ஸி ஜாரில் வச்சுருந்த மாவை ஒரு குட்டி கிண்ணத்தில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம். கொக்கோ பவுடர் வீட்டில் இல்லாட்டினா நீங்கள் இன்ஸ்டன்ட் காப்பி தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துக்கலாம். இது போல் நல்லா கலந்துட்டு ஒரு 4 இடத்துல அப்படியே லைட்டாக ஊற்றிக்கலாம். இது பார்க்க அழகாக இருக்கும், அதுக்காக தான். நீங்கள் வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். வேணான்னா சும்மா ப்ளைனாக இதே மாதிரி ப்ளைனாக இருக்கிறதுல வெறும் நட்ஸு, உங்களுக்கு பிடிச்ச நட்ஸை மட்டும் மேலே தூவி விட்டுட்டு ஸ்டவ்வில் வச்சு எடுத்தால் சூப்பரான கேக் ரெடி ஆகிடும். போல் ஊற்றினோம்னா அந்த கலர் பாருங்கள், அந்த சாண்டில் கலருக்கும் அந்த ப்ரௌன் கலருக்கும் சூப்பராக இருக்குல்ல, பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். கேக் சாப்பிடும்போது இடையில அந்த சாக்லேட் ஃப்ளேவரும் சேர்ந்து வர்ற மாதிரி இருக்கும். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும். இது மாதிரி 4 இடத்துலையும் ஊற்றினதுக்கு பிறகு ஒரு டூத்பிக் வச்சு அழகாக அப்படி இழுத்து விட்டுறலாம். சும்மா லைட்டாக ஒரு டிசைன் மாதிரி இழுத்து விட்டுட்டு மறுபடியும் ஒரு தடவை லைட்டாக தட்டி விட்டுட்டு இப்போ குக்கரை நல்லா 5 நிமிஷம் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு ஸ்டாண்டு போட்டு அது உள்ளே இதை வச்சிடலாம். இதை வச்சுட்டு குக்கரை மூடி ஒரு 20 நிமிஷம் சிம்லேயே வச்சு வேக விட்டுறலாம். பெல்ட்டு போடாமல் விசில் போடாமல் வேக வைக்கணும். இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக வந்திருக்குன்னு. ஒரு டூத்பிக் இல்லைன்னா ஒரு ஃபோர்க்கு வச்சு இந்த மாதிரி குத்தி பாருங்கள் எப்படி ஒட்டாமல் வந்திருக்கு. இப்போ எடுத்து வெளில வச்சிடலாம். இது ஆறட்டும் ஒரு 20 நிமிஷம். பாருங்கள், இப்போ நல்லா ஆறிடுச்சு. நம்ம கத்தி வச்சு சுற்றி எடுத்து விட்டுட்டு அழகாக பிளேட்டில் மாற்றிக்கலாம். பிளேட்டில் மாற்றியாச்சு. பாருங்கள், இப்போ கட் பண்ணோடனே எவ்வளோ பஞ்சு மாதிரி இருக்குது பாருங்கள். ரொம்ப பஞ்சு மாதிரி இருக்கும் பாருங்கள். டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. இவ்வளோ சிம்பிளாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு இவ்வளோ சூப்பராக செஞ்சுருக்கோம் பாருங்கள். நியூ இயருக்கு ஹாப்பியாக செஞ்சு அசத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பெல்லைக்கானே கிளிக் பண்ணி வச்சுங்க. ஆளுன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போகிற வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்து சேரும். நம்ம வியூவர்ஸ் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.